பிரகலாதன் தம்மாத்துண்டு குழந்தைக்கு பயமே இல்லை. நமக்கு தோணும் இல்லையா, பெரிய சிங்கம் எல்லாம் பார்த்துட்டா அது எப்படி பயப்படல. முதல்லயே சொன்னேனே, பிரகலாதனை பார்க்கும்போது பால் சுரக்கிறார் பெருமாள். அந்த குழந்தைக்கு இவர் கையில் ஓ பாசிட்டிவ் பிளட் எல்லாம் இருக்கிறதுலாம் அதுக்கு தெரியவே தெரியாது. அது பெருமாளையே பார்த்துருக்கு. கண்ணை பார்த்தா அவ்வளோ காதல் பெருமாளுக்கு அந்த பிரகலாதனை பார்த்தா. அது பயப்படவே மாட்டேங்கிறது, அது கிட்டக்க போகிறது. பெருமாள் கையில் ரத்தமெல்லாம் இருக்குது, அதோட பிடிச்சிக்கிறார். அது ஒன்றும் கேரே பண்ணல. அந்த பிரகலாதனை பார்த்து பெருமாள் கேட்குறார், பிரகலாத் உனக்கு என்னப்பா வேணும்? அப்போ அந்த குழந்தை சொல்லித்தான், எங்கள் அப்பா எங்கிட்ட அபச்சாரப்பட்டு விட்டார். பாவம் தெரியாமல் தான் பண்ணியிருக்காரு. ஏதோ அஜ்ஞானம், அவருடைய பூர்வ ஜென்ம கர்மா தப்பு பண்ண வச்சுட்டு தப்பு பண்ணிவிட்டார். நான் ஒன்றும் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கல சுவாமி. ஆனால் நீங்கள் உங்கள் மனசில் எங்கள் அப்பா மேலே கொஞ்சம் வெறுப்பு வச்சுருப்பேன். எனக்கு வரம் கொடுக்கறதா இருந்தா எங்கள் அப்பா மேலே இருக்க வெறுப்பை மட்டும் எடுத்துருங்கோ. என்ன ஒரு மெச்சோர் பாய்ப்பா இருக்கு, என்ன ஞானம். பெருமாள் சொன்னார், ஏண்டா நான் உன்னை ஏதோ ஒரு வரம் கேட்க சொன்னா ஏதோ நீ 5 ஸ்டார்ஸ் கேட்பியா, கேட்பரி கேட்பியா, அந்த மாதிரி ஏதாவது வீடியோ கேம் கேட்பியான்னு ஏதாவது பார்த்தா அப்பாவை மன்னிச்சுருன்னு கேட்டியே, வேஸ்ட் பண்ணிட்டப்பா அவன் வரத்தை. சரி கொடுத்துட்டோம், இன்னொரு வரம் கேளு. அந்த குழந்தை கேட்கறது, நீயே பிரத்யக்ஷமாக தோன்றி உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்ட பொழுது எனக்கு ஒண்ணுமே வரம் வேண்டான்னு சொல்லுவதுதான் பக்தனுக்கு லட்சணம். வெக்கமே இல்லாம, நாக்குல நிரம்பே இல்லாம ஒரு வரத்துல கேட்டுட்டு எங்க அப்பாவை மன்னிச்சுடுன்னு கேட்டேன். மறுபடியும் பரமகாருணிகனாக இருக்கக்கூடிய நீ கேட்கிற என்ன வரம் வேண்டும்னு இப்ப நான் கேட்கிறேன் கேளு பகவானே. ஒருவேளை பிற்காலத்திலும் நீ என் முன்னதாக தோன்றி என்ன வரம் வேணும் பிரகலாதான்னு கேட்டியான, உன்னை பார்ப்பதே எனக்கு வரம், வேற எதுவும் வேண்டாங்கிற அந்த ஞானத்தை எனக்கு ஒரு வரமா கொடு. கேட்கறது அந்த குழந்தை. வாட் அ பினக்கிள் அண்ட் ஜெனித் ஆஃப் மெச்சூரிட்டி. ரோல் மாடல்னா எல்லாரும் சொல்றா. ரோல் மாடல் யாரு? யாரும் உருப்படாத 2 பேர். பிரகலாதன் தான் நம்ம ஒருத்தருக்கும் ரோல் மாடலா இருக்கணும். என்ன குழந்தை சுவாமி அது? எந்த சாஸ்திரம், எந்த பாட்டசாலையில போய் படிச்சது? போன பாட்டசாலையில தான் அமுச்சுட்டாளே ஆத்துக்கு. எங்கேருந்து பூர்வ ஜென்ம சுக்ருத் அதுக்கு. சர்வலோகேஸ்வரன் முன்னாடி எப்படி பேசணும்னு தெரியறதே. இந்த பிரகலாதனை பார்த்தோம்னா பெருமாள் சொன்னாராம், பொதுவா என் பேரை தான் பக்தர்களுக்கு வைப்பா, இனிமேலேயும் பக்தன் பேர் எனக்கு நான் பிரகலாத வரதன் அவர் பேரை வச்சுட்டேன். அவர் பேரை போய் கெசெட்ல மாத்திட்டார். ஃப்ரம் நவ் ஆன் நரசிம்ஹா அலையஸ் நிசிம்ஹா வில் பி கால்ட் ஆர் ரெஃபர்ட் டு ஆஸ் பிரகலாத் வரத் அப்படின்னு பேர் வச்சு அவர் பேரை மாத்திட்டார். தாபனீய ரகசியானாம் சாரகாமாசிகாஹரின்னு எடுக்கிறார் தேசிகன். தாபனீய ரகசியானாம், நிருசிம்மதுக்குன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு, நிருசிம்ம தாப்பினி உபனிஷத்துன்னு பேர், ஞாபகம் வச்சுக்கோ. தாபனீய ரகசியானாம்னு தேசிகன் எடுக்கிறார். ஆதிசங்கரர் நிருசிம்மதாபினி உபனிஷத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த உபனிஷத்துல தான் மந்திரம் உண்டு. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் நமாமியகம்னு அந்த மந்திரம் இருக்கு இல்லையா, அது நிருசிம்மதாபினி உபனிஷத்துல இருக்கு. ஏதோ நரசிம்மர்னா எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஐயங்கார் சொல்லி இல்லை, எல்லோருக்கும் நரசிம்மர். எந்த மட்டத்தில் போனாலும் நிருசிம்மன் இருப்பார். அது ஞாபகம் அண்டர்லைன். ஸ்ருங்கேரி மட்டத்திலையும் நிருசிம்மன், காஞ்சி மட்டத்திலும் நிருசிம்மன். ஆதிசங்கரருக்கு கை போன போது அவர் கேட்டதும் லக்ஷ்மி நிருசிம்ம மமதேகி கராவலம்பம். கேரளத்துக்கு போங்கோ, துறவூர்னு ஒரு ஸ்தலம், அது எர்ணாகுளத்துக்கு பக்கத்தில் இருக்கு, ரொம்ப கிட்டக்க. 2 கோவில் பக்கத்துல இருக்கும். ஒரு சன்னதியில நிருசிம்மன், இன்னொரு சன்னதியில சக்கரத்தாழ்வார். நீங்க திருவனந்தபுரத்துக்கு போங்கோ, பெருமாளை சேவிப்பதற்கு பூர்வம் உக்ர நரசிம்மர் சன்னதி தான். சந்தன காப்பு சாத்தியிருப்பா, சுந்தரகாண்ட பாராயணம் நடந்துட்டே இருக்கும். மேலக்கோட்டை இங்க கர்நாடகாவுக்கு வாங்கோ, அங்க கீழே செல்வநாராயணனும் மேல நிருசிம்மர். தொண்டனூர்ல நிருசிம்மன், உடுப்பியில நிருசிம்மன், பீதர்ல நிருசிம்மன், ஆந்திரா தெலுங்கானாலும் தெருக்கு நிருசிம்மன் தான். மட்டப்பள்ளியில் நிருசிம்ம ஆராதனம் பண்ண ஒரு பெரிய வள்ளல் முக்கூர் லக்ஷ்மி நிருசிம்மாச்சாரியார். நரசிம்மர் தான், அவர் தான் ஞாபகம் வருவார். என்ன எஜ்வா. மட்டப்பள்ளி நிருசிம்மன், கேத்தவரத்துல நிருசிம்மன், வாடப்பள்ளியில நிருசிம்மன், மங்களகிரியில நிருசிம்மன், பானக நிருசிம்மன் பேர்.
அந்தர்வேதி கோதாவரி சங்கமமாகிற இடத்துல நரசிம்மர், வைசாக்ல சிம்ஹாச்சலத்துல வராக நிருசிம்மன், அகோபிலத்துல 9 நிருசிம்மர். ஜுவாலா அகோபிலம் ஆலோல குரோதா காரஞ்ச பார்கவா யோகானந்தா சத்ரபட்டா பவனோ நவமூர்த்தயான 9 நிருசிம்மன். அகோபிலே காருடசைல மத்தியே கிருபாவசாத் கல்பித சந்நிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மி நிருசிம்மம் சரணம் பிரபத்தே. இன்றளவும் அகோபிலத்தை தன் ராஜதானியாக கொண்டு தொண்டு செய்யக்கூடிய ஒரு ஆச்சாரிய வள்ளலுக்கே அழகிய சிங்கர்னு பேர். ஆச்சாரியனுக்கும் அழகிய சிங்கர். பெருமாளுக்கு எவ்வளோன்னா தமிழ் ஆராதனை பண்ண நம்ம பேர் அவருக்கும் கொடுத்துடணும். அவர் அழகிய சிங்கன், ஆச்சாரியர் அழகிய சிங்கர். அங்க நிருசிம்மன் கதிரின்னு ஒரு இடம் உண்டு. ரொம்ப அழகா நரசிம்மர் பக்கத்தை பிரகலாதன் எழுந்தருளி இருப்பார். அனந்த்பூர் ஜில்லா. ரொம்ப அழகா இருப்பார் நிருசிம்மன். கட்டாயம் நீங்க போய் கதிரி நிருசிம்மரை சேவிச்சுட்டு வரணும். இவ்வளவு அழகா இருப்பார் தெரியுமா? பெஞ்சல கொன்னா நிருசிம்மன் நெல்லூர் கிட்ட, சிங்கப்பெருமாள் கோவில் வண்டலூர் கிட்ட, பாடலாத்ரி அங்க நிருசிம்மன். தெள்ளிய சிங்கமதாகி திருவல்லிக்கேணி கண்டேனே. 2 துவஜஸ்தம்பம் திருவல்லிக்கேணியில, ஒன்னு பார்த்த சாரதிக்கு, இன்னொன்னு தெள்ளிய சிங்கத்துக்கு. மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்சேர் புலிகின்ன பொன்மலையே தக்கானை தடிகை குன்றின் மிசை இருந்த அக்காரக்கனியாய் சோழிங்கர்ல சோழசிம்மபுரத்துல யோக நிருசிம்மன். திருவாரி திருநகரி சீர்காழி கிட்ட நிருசிம்மன். ஆலிநகர் கதிபதியே அயோத்தியமனே தாலேலோ நராழ்வாய். இங்க 3 நரசிம்மர். கீழே மதுரை கிட்ட ஆனமலை அருகே இருக்கக்கூடியது நிருசிம்மன். எங்க ஆச்சாரியன் சொல்லுவார், இது எனக்கு எங்கே இடம் தெரியல, எனக்கு கீதா பாஷ்யம் சாச்ச ஸ்ரீவத்சாங்காச்சார சுவாமி சாதிப்பர், அவர் இருந்த காலத்தை போயிருக்கார். குஜராத்ல ஒரு இடத்துல நரசிம்மர் 64 கையோட காட்சி கொடுப்பார். அது எந்த இடம்னு தெரியல, எது சொல்ல முடிஞ்சவொன்னு கேட்பா, தெரியாது. எங்க ஆச்சாரியன் சொல்லியிருக்காரு எங்களுக்கு காலக்ஷேபத்தை. அவர் போய் ஒரு மலைக்குள்ள 64 கைகளோட நிருசிம்மன். ஒண்ணுமே இல்லை. நீங்க இஜிப்சியன் சிவிலைசேஷன் போங்க அண்ட் ரிவர்ஸ் நரசிம்மன். ஸ்பிங்ஸுக்கு மனுஷ முகம், சிம்மத்தின் உடம்பு. நிருசிம்ஹா has inspired everyone. ஒண்ணுமே இல்லை. இன்றைய காலகட்டத்தில் கடைசி நூற்றாண்டுல நம்ம கொண்டாடக்கூடிய பெரிய கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜம் தனக்கு ஆன்சர்ஸ் ஃபார் ஹிஸ் இன்டெகிரல் சீரீஸ் எல்லாம் கொடுத்தது எங்க நாமக்கல்ல இருக்கக்கூடிய தாயார் நாமகிரின்னு விட்டார். ஏன்னா நம்மளாம் என்ன சொல்லுவோம், பகுத்தறிவுன்னு ரொம்ப படிச்சுட்டா பகவானை நம்பக்கூடாது. ஒழுங்கா படிச்சவா பகவானை நம்புவார். ஸ்ரீனிவாச ராமானுஜம் நம்பினார். அவர் சொன்னார், nothing, no equation in mathematics is complete if I don't see the godly thing within it. எனக்கு இறை தத்துவம் இல்லைன்னா அது மேத்ஸே எனக்கு புரியாதுன்னு விட்டார். கணிதத்துல காக்கை சிறகினிலே நந்தலாலா மாதிரி அவர் கணிதத்துல நந்தலாலாவை பார்த்தார், மேத்ஸ்ல பெருமாளை பார்த்தார். எண்ணிலும் வரும்னர் ஆழ்வார். எண்ணினா பெருமாள் வருவாராம். ஏன்னா அவர் மேத்ஸ்ல பெரியாள். எண்ணிட்டா வருவார். தமிழ்ல எண்ணுதுன்னா ரெண்டு அர்த்தம் உண்டு. எண்ணுதல்னா நினைத்தல், இன்னொன்னு கவுண்ட் பண்றது. கவுண்ட் பண்ணாலும் வருவார். ஆனால் அதான் கடப்பாடிகள்னு பேர். அவெல்லாம் கவுண்ட் தானே வச்சுருக்கா. நம்ம சொல்லும் போதே அஷ்டோத்தர சதநாமாவளி 108னா அவர் வருவார், 1008னா வருவார். நினைச்சாலும் வருவார், எண்ணினாலும் வருவார், எண்ணினாலும் வருவார். இதுதான் நிருசிம்மமூர்த்தியினுடைய பெருமை.